Hello students, welcome to NiveMaths. இன்னைக்கு வந்து நம்ம exercise 1.5ல first question பார்க்க போறோம். Question என்னன்னா solve the following systems of linear equations by Gaussian elimination method. அதாவது இந்த ஈக்குவேஷன்ஸை Gaussian elimination method மூலமா சால்வ் பண்ணி இப்போ வேரியபிள்ஸோட வேல்யூஸ் அதாவது x, y, and z ஓட வேல்யூஸ் வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் பார்க்கலாம். கொடுத்த ஈக்குவேஷன்ஸ் 3 ஈக்குவேஷன்ஸ். இப்போ இந்த ஈக்குவேஷன்ஸை ஃபர்ஸ்ட் நம்ம மேட்ரிக்ஸ் ஃபார்மில் எழுதணும். மேட்ரிக்ஸ் ஃபார்ம்னா ax equal to b. A வந்து என்ன கோஎஃபிஷியன்ட் மேட்ரிக்ஸ், x வந்து காலம் வெக்டர் ஆஃப் வேரியபிள்ஸ், b வந்து என்ன காலம் வெக்டர் ஆஃப் கான்ஸ்டன்ட்ஸ். கோஎஃபிஷியன்ட் மேட்ரிக்ஸ்னால் இப்போ கோஎஃபிஷியன்ட் வேல்யூஸ்லாம் எழுதணும். இப்போ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனில் வேல்யூஸ் என்ன 2, -2, 3. செகண்ட் ஈக்குவேஷன்லேருந்து 1, 2, -1. தேர்ட் ஈக்குவேஷன்லேருந்து 3, -1, 2. இப்போ x வந்து என்ன காலம் வெக்டர் ஆஃப் வேரியபிள்ஸ், அதாவது வேரியபிள்ஸ் என்ன x, y, z ஈக்குவல் டு b. b வந்து என்ன காலம் வெக்டர் ஆஃப் கான்ஸ்டன்ட்ஸ், கான்ஸ்டன்ட் வேல்யூஸ் என்ன 2, 3, 1. ஸோ இது வந்து இப்போ நம்ம மேட்ரிக்ஸ் ஃபார்மில் எழுதியாச்சு. இப்போ காஷியன் எலிமினேஷன் மெத்தட்னா ஃபஸ்ட்டு நம்ம ஆக்மெண்டட் மேட்ரிக்ஸ் வந்து ஃபார்ம் பண்ணோம். ஆக்மெண்டட் மேட்ரிக்ஸ்னால் இப்போ லெஃப்ட் சைடில் வந்து a அதாவது கோஎஃபிஷியன்ட் மேட்ரிக்ஸ், ரைட் சைடில் b அதாவது காலம் வெக்டர் ஆஃப் கான்ஸ்டன்ட்ஸ். நடுவில் ஒரு லைன் வரைஞ்சி இப்போ இந்த a கோஎஃபிஷியன்ட் மேட்ரிக்ஸும் b அதாவது காலம் வெக்டர் ஆஃப் கான்ஸ்டன்ட்ஸையும் நீங்கள் ஜாயின் பண்ணணும். ஸோ இதான் வந்து ஆக்மெண்டட் மேட்ரிக்ஸ். அப்போ மேட்ரிக்ஸ் எப்படி வரும், லெஃப்ட் சைடு வந்து கோஎஃபிஷியன்ட் மேட்ரிக்ஸ், அப்போது 2, -2, 3, 1, 2, -1, 3, -1, 2. ரைட் சைடு வந்து காலம் வெக்டர் ஆஃப் கான்ஸ்டன்ட்ஸ், அப்போது 2, 3, 1. இப்போது இந்த ஆக்மெண்டட் மேட்ரிக்ஸை ரோ எச்லான் ஃபார்மாக ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணும். இப்போ ஃபர்ஸ்ட் ரோ பாருங்கள், வேல்யூஸ் வந்து 2, -2, 3 அந்த மாதிரி வருதா. செகண்ட் ரோ வந்து 1, 2, -1. இப்போது நீங்கள் இந்த ரோ 2 ரோ 1க்கு எக்ஸ்சேஞ்ச் பண்ணி அதேமாதிரி ரோ 1 ரோ 2க்கு எக்ஸ்சேஞ்ச் பண்ணலாம். ஏன்னா இப்போ ரோ 1 வேல்யூஸ் வந்து 1 அப்படின்னு ஸ்டார்ட் ஆச்சுன்னா உங்களுக்கு ரோ எச்லான் ஃபார்ம் மூலமாக ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணும்போது இன்னும் ஈஸியாக இருக்கும். அப்போது ரோ 1 அண்ட் ரோ 2 வேல்யூஸை நம்ம ஃபஸ்ட்டு எக்ஸ்சேஞ்ச் பண்ணலாம். அப்போது ஆன்சர் எப்படி வரும், இப்போ ரோ 1 வேல்யூஸ் என்ன 1, 2, -1, 3. ரோ 2 வேல்யூஸ் என்ன 2, -2, 3, 2. ரோ 3 வந்து சேம் வேல்யூஸ் தான், ஸோ அப்படியே எழுதிக்கலாம். இப்போ இந்த மேட்ரிக்ஸை நம்ம ரோ எச்லான் ஃபார்மாக ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணணும். இப்போ ஃபர்ஸ்ட் ரோ பாருங்கள், வேல்யூஸ் வந்து 1, 2, -1. இப்போ ஃபர்ஸ்ட் நான் ஜீரோ வேல்யூ என்ன 1. இப்போது ஃபர்ஸ்ட் நான் ஜீரோ வேல்யூ அந்த காலமில் அதுக்கு கீழே இருக்க வேல்யூஸை நம்ம ஜீரோவாக ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணணும். அப்போ இந்த 2 and 3 வந்து ஜீரோவாக ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணணும். எப்படி ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணலான்னா ரோ 2வை ரோ 2 - 2 into ரோ 1 அப்படி ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணிங்கன்னா என்ன வரும் 2 - 2 into 1. அப்போது 2 - 2 0. இப்போ ரோ 3 நீங்கள் எப்படி ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணலாம், ரோ 3 ரோ 3 - 3 into ரோ 1. ஏன்னா 3 - 3 into 1 வந்து 0. ஸோ இப்போ இந்த ரோ ஆப்ரேஷன்ஸை நீங்கள் ரோ 2 அண்ட் ரோ 3ல இருக்க எல்லா வேல்யூஸ்க்கும் நீங்கள் அப்ளை பண்ணணும். அப்போ ஆன்சர் எப்படி வரும், ரோ 1 வந்து சேம் தான் 1, 2, -1, 3. ரோ 2 வந்து நீங்கள் ரோ ஆப்ரேஷன் ரோ 2 - 2 into ரோ 1 வந்து அப்ளை பண்ணணும். அப்போ ஃபர்ஸ்ட் வேல்யூ 0. செகண்ட் வேல்யூ உங்களுக்கு எப்படி வரும் -2 -2 into ரோ 1 என்ன 2. அப்போது -2 -4 என்ன -6. இப்போ அடுத்த வேல்யூ 3 - 2 into -1. அப்போது 3 + 2 என்ன 5. அடுத்த வேல்யூ 2 - 2 into 3. அப்போது 2 - 6 என்ன -4. இப்போது ரோ 3 வேல்யூஸை நம்ம ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணலாம். இப்போ ஃபர்ஸ்ட் வேல்யூ வந்து 0 தான் நம்ம கண்டுபிடிச்சாச்சு. அடுத்த வேல்யூ -1 -3 into ரோ 1 என்ன 2. அப்போது -1 -6 என்ன -7. அடுத்த வேல்யூ 2 - 3 into -1. அப்போது 2 + 3 என்ன 5. இப்போ அடுத்த வேல்யூ 1 - 3 into 3. அப்போது 1 - 9 என்ன -8. இப்போது செகண்ட் ரோ பாருங்கள், ஃபர்ஸ்ட் நான் ஜீரோ வேல்யூ என்ன -6. ஸோ இப்போ -6க்கு கீழே இருக்க இந்த வேல்யூவை நம்ம 0 அப்படின்னு ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணணும். எப்படி மாற்றலாம்னா ரோ 3யை 6 into ரோ 3 -7 into ரோ 2 அப்படின்னு நீங்கள் ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணலாம். ஏன்னா செக் பண்ணி பாருங்கள், 6 into ரோ 3 என்ன -7 -7 into ரோ 2 வேல்யூ என்ன -6. அப்போது -42 + 42 0. இப்போ இந்த வேல்யூ 0 ஆகுமா. ஸோ இந்த ரோ 3 ஆப்ரேஷனை ரோ 3ல இருக்க எல்லா வேல்யூஸ்க்கும் நீங்கள் ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ரோ அண்ட் செகண்ட் ரோ வேல்யூஸ் வந்து சேம் தான், ஸோ நீங்கள் அப்படியே எழுதிக்கலாம். ரோ 3 இப்போ ஃபர்ஸ்ட் வேல்யூ வந்து 0 தான் வரும். அடுத்த வேல்யூ இப்போ தான் நம்ம கண்டுபிடிச்சோம், அதுவும் 0. இப்போ இந்த வேல்யூ கேன்சர் என்ன வரும் 5. அதாவது 6 into 5 -7 into 5. 6 into 5 என்ன 30 -7 into 5 என்ன 35. அப்போ 30 - 35 என்ன -5. இப்போது அடுத்த இந்த வேல்யூக்கு 6 into -8 -7 into -4. 6 into -8 என்ன -48 -7 into -4 என்ன +28. அப்போ -48 + 28 என்ன -20.
இப்போ இந்த மேட்ரிக்ஸை நம்ம ரோ எச்லான் ஃபார்மாக ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணியாச்சு. இப்போது இந்த மேட்ரிக்ஸ்லேருந்து நம்ம ஈக்குவேஷன்ஸ் எடுத்து எழுதுவோம். இப்போது இந்த வேல்யூஸ் என்ன கோஎஃபிஷியன்ட் வேல்யூஸ், ரைட் சைட் வேல்யூ என்ன கான்ஸ்டன்ட் வேல்யூ. அப்போது இது நம்ம எக்ஸ் ஒய் அண்ட் இசட் கூட மல்டிப்ளை பண்ணணும். அப்போ ஈக்குவேஷன் எப்படி வரும், எக்ஸ் ப்ளஸ் 2 into y minus z equal to 3. ஸோ இதான் வந்து ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். இப்போது செகண்ட் ஈக்குவேஷன் நம்ம எப்படி எழுதுவோம், minus 6y plus 5z equal to minus 4. ஏன்னா எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் வந்து 0 தான். அப்போ 0 into x என்ன 0 தான் வரும். அப்போது minus 6y plus 5z equal to minus 4. இது வந்து செகண்ட் ஈக்குவேஷன். தேர்ட் ஈக்குவேஷன் என்ன வரும், minus 5z equal to minus 20. ஸோ இது வந்து நம்ம தேர்ட் ஈக்குவேஷன் எடுத்துக்கலாம். இப்போது நீங்கள் ஃபஸ்ட்டு இந்த தேர்ட் ஈக்குவேஷன் சால்வ் பண்ணிங்கன்னா இசட்டோட வேல்யூ கிடைக்கும். அதுக்கப்புறம் இசட்டோட வேல்யூவை செகண்ட் ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா ஒய்யோட வேல்யூ கிடைக்கும். அப்புறம் ஒய் அண்ட் இசட் வேல்யூஸை ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா எக்ஸோட வேல்யூ கிடைக்கும். ஸோ இப்படி தான் எக்ஸ் ஒய் அண்ட் இசட்டோட வேல்யூஸ் வந்து கண்டுபிடிப்போம். ஃபஸ்ட்டு இப்போ நம்ம தேர்ட் ஈக்குவேஷனை சால்வ் பண்ணலாம். minus 5z equal to minus 20. அப்போ z equal to minus 20 by minus 5. அப்போ இசட்டோட வேல்யூ என்ன 4. இப்போது z equal to 4 செகண்ட் ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணலாம். அப்போது minus 6y plus 5 into z ஓட வேல்யூ என்ன 4 equal to minus 4. அப்போ minus 6y plus 20 equal to minus 4. அப்போ minus 6y equal to minus 4 minus 20. அப்போ minus 6y equal to minus 24. அப்போ y equal to minus 24 by minus 6. அப்போ y ஓட வேல்யூ 4. இப்போ நம்ம z ஓட வேல்யூ அண்ட் y ஓட வேல்யூ வந்து கண்டுபிடிச்சாச்சு. இப்போ இந்த ரெண்டு வேல்யூஸும் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணலாம். அதாவது x plus 2y minus z equal to 3. அப்போது ஆன்சர் என்ன வரும், x plus 2 into y ஓட வேல்யூ என்ன 4 minus z ஓட வேல்யூ என்ன 4 equal to 3. அப்போது x plus 8 minus 4 equal to 3. x equal to 3 minus 4. அப்போது x equal to minus 1. இதான் வந்து எக்ஸோட வேல்யூ. இப்போது நம்ம எக்ஸ் ஒய் அண்ட் இசட்டோட வேல்யூஸ் வந்து கண்டுபிடிச்சாச்சு. இதான் வந்து ஃபர்ஸ்ட் சப்டிவிஷனோட ஆன்சர். அடுத்து செகண்ட் சப்டிவிஷன் பார்க்கலாம். இப்போது நம்ம செகண்ட் சப்டிவிஷன் பார்க்கலாம். அதாவது 3 லீனியர் ஈக்குவேஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு இந்த ஈக்குவேஷன்ஸை நம்ம மேட்ரிக்ஸ் ஃபார்மில் எழுதணும். அதாவது ax equal to b. a வந்து கோஎஃபிஷியன்ட் மேட்ரிக்ஸ். கோஎஃபிஷியன்ட் வேல்யூஸ் என்ன 2 4 6 3 8 5 minus 1 1 2. அடுத்து x1 என்ன காலம் வெக்டர் ஆஃப் வேரியபிள்ஸ். அதாவது x y z ஈக்குவல் டு b வந்து என்ன காலம் வெக்டர் ஆஃப் கான்ஸ்டன்ஸ் 22 27 2. இப்போ நம்ம a x and b வந்து கண்டுபிடிச்சாச்சு. இப்போது இந்த ஈக்குவேஷன்ஸை நம்ம காஷியன் எலிமினேஷன் மெத்தட் மூலமாக சால்வ் பண்ணணும். காஷியன் எலிமினேஷன் மெத்தட்னா ஃபஸ்ட்டு நம்ம ஆக்மெண்டட் மேட்ரிக்ஸ் எழுதி அதை நம்ம ரோ எச்லான் ஃபார்மாக ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணணும். ஆக்மெண்டட் மேட்ரிக்ஸ்னால் இப்போ லெஃப்ட் சைடு வந்து கோஎஃபிஷியன்ட் மேட்ரிக்ஸ். அப்போது 2 4 6 3 8 5 minus 1 1 2. ரைட் சைட் வந்து இந்த காலம் வெக்டர் ஆஃப் கான்ஸ்டன்ஸ். அப்போது 22 27 2. இப்போது ரோ 1 வேல்யூஸ் வந்து பாருங்கள் 2 வந்து காமனாக இருக்குது. இப்போ நீங்கள் இந்த 2ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா 1 2 3 11 அப்படின்னு வரும். இப்போ ஃபஸ்ட் வேல்யூ வந்து 1 அப்படின்னு வந்துச்சுன்னா உங்களுக்கு ரோ ஆப்ரேஷன் பண்ணும்போது இன்னும் ஈஸியாக இருக்கும். அப்போது ரோ 1 டிவைடட் பை 2 அப்படி நீங்கள் ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணிங்கன்னா ரோ 1 வேல்யூஸ் வந்து 2 டிவைடட் பை 2 1 4 divided by 2 அப்போ 2 6 divided by 2 என்ன 3 22 divided by 2 11. ஏன்னா இப்போ நீங்கள் ரோ எச்லான் ஃபார்மாக ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ ரோ எச்லான் ஃபார்ம்னா இப்போ ஃபர்ஸ்ட் ரோ பாருங்கள் ஃபர்ஸ்ட் நான் ஜீரோ வேல்யூ என்ன 1. இப்போ ஃபர்ஸ்ட் நான் ஜீரோ வேல்யூ வருதா இந்த காலமில் இதுக்கு கீழே இருக்க வேல்யூஸ் அதாவது 3 and minus 1 வந்து ஜீரோவாக மாறணும். அப்போது ரோ 2 நீங்கள் எப்படி ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணலான்னா ரோ 2 minus 3 into ரோ 1 அப்படி நீங்கள் ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணலாம். ஏன்னா 3 minus 3 into 1 என்ன 0. அப்போ அந்த வேல்யூ வந்து 0 ஆகும். அதேமாதிரி ரோ 3 நீங்கள் எப்படி ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணலான்னா ரோ 3 plus ரோ 1. ஏன்னா minus 1 plus 1 என்ன 0. இப்போ இந்த ரோ 2 and ரோ 3 ஆப்ரேஷனை ரோ 2 and ரோ 3ல இருக்க எல்லா வேல்யூஸ்க்கும் நீங்கள் அப்ளை பண்ணணும். ரோ 1 வந்து சேம் தான். ஸோ அப்படியே எழுதிக்கோங்க. இப்போது ரோ 2 and ரோ 3 வேல்யூஸை ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணி எழுதலாம். அப்போ என்ன ஆகும் ஃபர்ஸ்ட் வேல்யூ வந்து 0 தான். இப்போ அடுத்த வேல்யூ 8 minus 3 into ரோ 1 வேல்யூ என்ன 2. அப்போ 8 minus 6 என்ன ஆகும் 2. இப்போ அடுத்த வேல்யூ 5 minus 3 into ரோ 1 என்ன 3. அப்போது 5 minus 9 என்ன minus 4. இப்போ அடுத்த வேல்யூ 27 minus 3 into ரோ 1 என்ன 11. அப்போது 27 minus 33 என்ன ஆகும் minus 6. இப்போது ரோ 3ல இருக்க எல்லா வேல்யூஸ்க்கும் ரோ 3 ஆப்ரேஷன் வந்து ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணலாம். ரோ 3 வந்து என்ன ரோ 3 plus ரோ 1. அப்போ minus 1 plus 1 என்ன 0. 1 plus 2 வந்து 3 2 plus 3 என்ன 5 2 plus 11 என்ன
13. இப்போது ரோ 2 வேல்யூஸை பாருங்கள். ரோ 2 வேல்யூஸில் 2 வந்து காமனாக இருக்குது. இப்போ நீங்கள் 2ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரோ எச்லான் ஃபார்மாக ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும். அப்போது ரோ 2வை ரோ 2 டிவைடட் பை 2 அப்படி நீங்கள் ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணலாம். அப்போது ரோ 1 அண்ட் ரோ 3 வேல்யூஸ் வந்து சேம் தான், அது எழுதிக்கோங்க. 1 2 3 11. ரோ 3 என்ன 0 3 5 13. அப்போது ரோ 2 வேல்யூஸ் என்ன ஆகும் 0 2 டிவைடட் பை 2 1 -4 டிவைடட் பை 2 என்ன -2 -6 டிவைடட் பை 2 என்ன -3. இப்போது ரோ 2ல் இருக்க ஃபர்ஸ்ட் நான் ஜீரோ வேல்யூ என்ன 1. இப்போ இந்த 1க்கு கீழே இருக்க வேல்யூவை நம்ம 0வாக ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணணும். அதாவது இந்த 3 வந்து 0 ஆகணும். அப்போது ரோ 3யை நீங்கள் எப்படி ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணலாம், ரோ 3 -3 இன்ட்டு ரோ 2. இப்போது இந்த ரோ 3 ரோ ஆப்ரேஷனை ரோ 3ல் இருக்க எல்லா வேல்யூஸ்க்கும் நீங்கள் மாற்றணும். அப்போது ரோ 1 அண்ட் ரோ 2 வந்து சேம் தான். 1 2 3 11. ரோ 2 என்ன 0 1 -2 -3. இப்போது ரோ 3 வேல்யூஸ் என்ன ஆகும், ஃபர்ஸ்ட் வேல்யூ வந்து 0 தான். செகண்ட் வேல்யூ 3 -3 இன்ட்டு 1 0. இப்போ தேர்ட் வேல்யூ 5 -3 இன்ட்டு -2. அப்போது 5 + 6 என்ன 11. இப்போது இந்த வேல்யூ 13 -3 இன்ட்டு -3. அதாவது 13 + 9 என்ன 22. இப்போது மேட்ரிக்ஸை நம்ம ரோ எச்லான் ஃபார்மாக ரெடியூஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம ஈக்குவேஷன்ஸ் வந்து எழுதலாம். அப்போது ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் என்ன வரும், இது வந்து கோஎஃபிஷியன்ட் வேல்யூஸ். அப்போது x இன்ட்டு 1 என்ன x ப்ளஸ் 2 இன்ட்டு y என்ன 2y ப்ளஸ் 3 இன்ட்டு z என்ன 3z ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட் வேல்யூ என்ன 11. இது வந்து ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். அப்போது செகண்ட் ஈக்குவேஷன் என்ன வரும், 0 இன்ட்டு x வந்து 0 தான் ப்ளஸ் 1 இன்ட்டு y. அப்போது y ப்ளஸ் -2 இன்ட்டு z என்ன -2z ஈக்குவல் டு -3. இது வந்து செகண்ட் ஈக்குவேஷன். அப்போது தேர்ட் ஈக்குவேஷன் என்ன 11z ஈக்குவல் டு 22. இது வந்து தேர்ட் ஈக்குவேஷன். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம தேர்ட் ஈக்குவேஷனை சால்வ் பண்ணி z-ஓட வேல்யூ வந்து கண்டுபிடிக்கலாம். அப்போது 11z ஈக்குவல் டு 22. z ஈக்குவல் டு 22/11. அப்போ z-ஓட வேல்யூ என்ன 2. இப்போ z-ஓட வேல்யூவை நம்ம செகண்ட் ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணி y-ஓட வேல்யூ வந்து கண்டுபிடிக்கலாம். அப்போ ஆன்சர் என்ன வரும், y -2 இன்ட்டு z-ஓட வேல்யூ என்ன 2 ஈக்குவல் டு -3. அப்போது y -4 ஈக்குவல் டு -3. அப்போது y ஈக்குவல் டு -3 + 4. அப்போது y ஈக்குவல் டு 1. இப்போது நம்ம y அண்ட் z-ஓட வேல்யூஸ் வந்து கண்டுபிடிச்சாச்சு. இதை நம்ம ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணி x-ஓட வேல்யூ வந்து கண்டுபிடிக்கலாம். அப்போது x + 2 இன்ட்டு y என்ன 1 ப்ளஸ் 3 இன்ட்டு z என்ன 2 ஈக்குவல் டு 11. அப்போது x + 2 + 3 இன்ட்டு 2 என்ன 6 ஈக்குவல் டு 11. அப்போது x + 8 ஈக்குவல் டு 11. அப்போது x வந்து என்ன 11 - 8 ஈக்குவல் டு 3. இப்போ நம்ம x, y and z-ஓட வேல்யூஸை காஷியன் எலிமினேஷன் மெத்தட் மூலமாக நம்ம கண்டுபிடிச்சாச்சு. இதுதான் செகண்ட் சப்டிவிஷனோட ஆன்சர். ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. வேறு ஏதாவது சம் டவுட்ஸ் இருந்தாலும் கேளுங்க. மறக்காமல் NiveMaths சேனலை லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.